Hey buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video la நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படினா so regular expression வந்துட்டு ஒரு real time example எப்படி யூஸ் பண்றது அப்படினு பார்த்திருந்தோம். So phone number வந்துட்டு valid-ஆ இல்லையாங்கறத செக் பண்ணனும் அப்படினா எப்படி செக் பண்றதுங்கறத நாம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்போதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோ சேம் அதே மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மெத்தட்ஸும் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ஃபோன் நம்பர் வந்துட்டு வேலிடா இல்லையாங்கிறது எப்படி செக் பண்றதுங்கிறது உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொடுத்திருக்கிற மெயில் ஐடி வந்துட்டு வேலிடா இல்லையாங்கிறத கூட நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். சோ அதை எப்படி செக் பண்றதுன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இது வந்து எந்த மாதிரி கேஸ்ல யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா சோ ஒரு ஈவென்ட்டோ இல்ல ஏதோ ஒரு ஒர்க் ஷாப்போ நடக்குது அப்படின்னா சோ நிறைய பேர் கிட்ட இருந்து மெயில் ஐடிஸ் நம்மளுக்கு வந்துட்டு வாங்குவாங்க. சோ அந்த லிஸ்ட் ஆஃப் மெயில் ஐடிஸ் வந்துட்டு எல்லாமே வேலிடா இருக்கா கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்றதுக்காக நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால செக் பண்ணிக்க முடியும். சோ அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாம லாஜிக்கலா எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். சோ இமெயில் ஐடி நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா சோ ஒரு எக்ஸாம்பிள் இமெயில் ஐடி நம்ம வந்துட்டு போடலாம். சோ எக்ஸாம்பிள் @gmail.com அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துறேன். சோ இந்த இமெயில நம்ம வந்துட்டு 3 பார்ட்ஸா நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். சோ அட்டுக்கு முன்னாடி இருக்க பார்ட், அதுக்கு அப்புறமேட்டு இருக்க பார்ட். சோ அட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும். சோ அட்டுக்கு அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல டாட். சோ டாட்டுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும். சோ இதுதான் நம்ம வந்துட்டு சொல்ல போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அட் சிம்பிள் இருக்கும். சோ அட் சிம்பிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல கண்டிப்பா 30 to 40 கேரக்டர்ஸ் இருக்காது. ஒன்னு gmail.com இருக்கும், இல்ல yahoo.in அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். சோ இந்த இடத்துல ஒரு கம்மி கேரக்டர்ஸா இருக்கும். ஒரு சே 5 to 6 கேரக்டர்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் டாட்ங்கிற ஆபரேட்டர் இருக்கணும். சோ டாட்ங்கிற ஆபரேட்டருக்கு அப்புறம் கண்டிப்பா 5-6 கேரக்டர்ஸ் நம்மளுக்கு இருக்காது. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 2 to 3 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் இந்த இடத்துல ஒன்னு டாட் காமா இருக்கும், இல்ல டாட் இன்னா இருக்கும். சோ இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மல் மெயில் ஐடி இருக்கா இல்லையாங்கிறது எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ அதுக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். சோ இந்த கண்டிஷன்ஸை எப்படி நம்ம பைத்தன்ல கொடுக்கறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ நம்ம கோட் போட்டாச்சு. சோ போட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டா வந்திருக்கு. சோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். சோ எக்ஸாம்பிள் மெயில் ஐடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ user@gmail.com அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு சோ மெயினா 2 டொமைனை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா gmail.com. சோ gmail.com வந்துட்டு ஃபர்ஸ்ட். சோ செகண்ட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா yahoo.in. சோ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ மோஸ்ட் ப்ரெடாமினன்ட்டா வந்துட்டு மெயில் ஐடிஸ் எல்லாமே நம்ம இந்த 2 மெயில் ஐடிஸ்ல தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். சோ ஒன்னு ஜிமெயிலா இருக்கும், இல்லாட்டி யாஹூவா இருக்கும். சோ இதை பேஸ் பண்ணி தான் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். சோ இப்போ கொடுத்திருக்கிற கண்டிஷன் வந்துட்டு இதுல சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணணும். சோ அதுக்கு பேட்டர்ன் எப்படி நம்ம மேட்ச் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ A to Z, அதாவது ஸ்மால் a to Z இருக்கலாம், கேபிட்டல் A to Z இருக்கலாம், நம்பர்ஸ் 0 to 9ல என்ன வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் கொடுத்திருக்க ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவா வேணாலுமே இருக்கலாம். சோ இந்த எக்ஸாம்பிள்ல இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். சோ அட்டுக்கு அப்புறமேட்டு கண்டிஷன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நம்ம 2 இதை மெயினா ஃபோக்கஸ் பண்ணி தான் எழுதிருக்கோம். ஒன்னு ஜிமெயில், ஒன்னு வந்துட்டு யாஹூ. சோ 2த்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா 5 கேரக்டர்ஸ் தான் இருக்கு. சோ கண்டிப்பா வந்துட்டு அட்டுக்கு அப்புறமேட்டு 5 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ அந்த 5 கேரக்டர்ஸ்மே நம்மளுக்கு வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய A to Z தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கண்டிஷன் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஜிமெயிலும் சரி யாஹூவும் சரி நம்மளுக்கு கேபிட்டல்ஸ்ல கண்டிப்பா இருக்காது. சோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஸ்மால்ல தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு டாட் ஆபரேட்டருக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்துட்டு டாட் காம்னு இருக்கும், இல்லாட்டி டாட் இன்னு இருக்கும். சோ காமன் இருந்தது அப்படின்னா 3 லெட்டர்ஸ் இருக்கும், டாட் இன்னு இருந்ததுன்னா 2 லெட்டர்ஸ் இருக்கும். சோ அது வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பா 3 கேரக்டர்ஸ் or 2 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். 2 கேரக்டர்ஸ்ல இருந்து 3 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ இதுவும் டெஃபினட்டா வந்துட்டு நம்மளுக்கு ஸ்மால் a to ஸ்மால் z தான் இருக்கணும். பட் இந்த இடத்துல கோட்ல நான் வந்துட்டு கேபிட்டல் A to Z கண்டிஷன்ல கொடுத்திருக்கேன். அது வராது. சோ அதை நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். சோ ரிமூவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணாலுமே எனக்கு வந்துட்டு அவுட்புட் இதே மாதிரி தான் வரும். சோ இப்போ இந்த இடத்துல எப்படி இந்த இடத்துல இந்த கோட் வேலிடேட் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ நம்ம சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்தாச்சு. சோ இம்போர்ட் பண்ணியாச்சு. சோ நம்ம ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிருக்கோம். நம்ம பேட்டர்ன் டிஃபைன் பண்றதுக்காக இஸ் வேலிட் இமெயில் அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம். சோ நம்ம சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ண பேட்டர்னை நம்ம இந்த இடத்துல வந்துட்டு கொடுத்தாச்சு. சோ ஃபர்ஸ்ட்ல நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ ஸ்மால் a ல இருந்து ஸ்மால் z வரைக்கும் இருக்கலாம், கேபிட்டல் a ல இருந்து கேபிட்டல் Z வரைக்கும் இருக்கலாம், நம்பர் 0 to 9 இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு டாட், அண்டர்ஸ்கோர், பெர்சன்டேஜ், பிளஸ், அதுக்கப்புறமேட்டு மைனஸ்.
சோ இதுல எது வேணாலும் நம்மளுக்கு வந்துட்டு அட்டுக்கு முன்னாடி இருக்கலாம். சோ அட்டுக்கு அப்புறமேட்டு என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் ஏல இருந்து ஸ்மால் இசட் வரைக்கும் தான் இருக்கணும். அது வந்துட்டு கண்டிப்பா 5 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு டாட் கேரக்டருக்கு அப்புறம் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்மால் ஏல இருந்து ஸ்மால் இசட் குள்ளதான் இருக்கணும். ரேஞ்ச் என்ன ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,3 அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ 2ல இருந்து 3 வரைக்கும் அந்த கேரக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதோட முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த இடத்துல நாம வந்துட்டு டாலர் சிம்பிள் நம்ம போட்டிருக்கோம். சோ ஸ்டார்ட் ஆகுறது இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகணும்ங்கிறதுக்காக இந்த இடத்துல கேப் சிம்பிள் நான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ இந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூல் அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். சோ பூல்ங்கிறதும் கொடுக்கலாம். பூலோட ரிட்டர்ன் டைப் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தானே. சோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க எல்ஸ் போட்டுட்டு நீங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸும் கொடுக்கலாம், இல்ல பூலும் நீங்க வந்து கொடுக்கலாம். சோ ஆர்இல மேட்ச்ங்கிற மெத்தட் கால் பண்றேன். சோ பேட்டர்னை வந்துட்டு இந்த இமெயில் ஐடி பேஸ் பண்ணி நான் வந்துட்டு செக் பண்ண சொல்றேன். சோ இந்த இமெயில் ஐடியில என்ன இருக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ இந்த இடத்துல இமெயில் என்ன கொடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா user@gmail.comனு கொடுத்திருக்கேன். சோ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இந்த மெத்தட் நான் கால் பண்றேன். சோ இந்த இமெயில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு இந்த இமெயில் இருக்கும் user@gmail. சோ இதை எடுத்துட்டு மேல போகும். சோ மேல போகும்போது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த user@gmail.comல இருக்கான்னு பார்க்கும். சோ இந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கும்போது பூல் டைப் வந்து நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். சோ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மெயில் ஐடி அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு இஸ் அன் வேலிட் இமெயில் ஐடி அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்கலாம், நிஜமாவே வந்துட்டு பூல்ல வந்துட்டு இப்படிதான் ரிட்டர்ன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை கிளியர் பண்றதுக்காக இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாத்துறேன். சோ இந்த இடத்துல ரிட்டர்ன் இருக்கிறத எடுத்துட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடுறேன். சோ பிரிண்ட் கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க இந்த இடத்துல என்ன ரிட்டர்ன் பண்ணுமோ அதை நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லுது. சோ இது வந்துட்டு கரெக்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சோ இதுவே இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா Gmail 9 அப்படின்னு நான் கொடுத்துறேன். சோ கொடுத்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு அவுட்புட் வந்து வரும். சோ எதனால இது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ Gmailங்கிறத சொல்லிட்டு 9ன்னு சொல்லியிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாதுன்னு பிகாஸ் நம்ம இந்த இடத்துல A to Z வரைக்கும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். சோ A to Z இது வந்தாலுமே இது வந்துட்டு A to Zல வராது. சோ இந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகும். சோ அடுத்து 5 கேரக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு 6 கேரக்டர்ஸ் இருக்கு. சோ அதனால இந்த கண்டிஷன் நமக்கு இந்த இடத்துல அட்டுக்கு அப்புறம் இருக்கிற இந்த நம்ம சொன்ன பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல மேட்ச் ஆகாததுனால நம்மளுக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சோ ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணதுனால இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இஸ் நாட் அண்ட் வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. சோ நீங்க பூல் டைப் நீங்க கொடுத்து கூட இந்த மாதிரி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் நீங்க பண்ணலாம். சோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நாம இப்ப பார்த்த மாதிரி யாஹூ கூட நீங்க வந்துட்டு எக்ஸாம்பிள் நீங்க கொடுக்கலாம். சோ இதே கோட் காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். சோ இந்த இடத்துல gmail.comனு இருக்கிறத எடுத்துட்டு நான் yahoo.in அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க இஸ் அன் வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு தான் வரும். பிகாஸ் நாம வந்துட்டு இந்த ரெண்டுக்கு தானே கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். சோ yahoo.in இருக்கலாம், gmail.com இருக்கலாம். சோ அதை பேஸ் பண்ணி எழுதுனதுனால நம்மளுக்கு கரெக்டா ரன் ஆகும். சோ இப்போ வந்துட்டு இந்த .in பக்கத்துல நான் வந்துட்டு என்ன தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு தான் வரும். ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ யாஹூ இருந்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்துல .in தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே நம்ம எதனால இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 2 to 3 கேரக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம். பிகாஸ் காம்ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கேரக்டர்ஸ் இருக்கு. ஆனா இன்ல வந்து நம்மளுக்கு 2 கேரக்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த மிஸ்மேட்ச் ஆகுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு தப்பான இது கொடுத்திருந்தாலுமே நம்மளுக்கு வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு தான் வரும். சோ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம இந்த ரெண்டு மெயில் ஐடிக்கு வந்துட்டு எப்படி செக் பண்றதுங்கிறது நம்ம போட்டிருக்கோம். சோ இதுவே வந்துட்டு இமெயிலுக்கு பக்கத்துல நீங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா நாட் அண்ட் வேலிட் அப்படின்னு தான் வரும். சோ நம்பர் கிடையாது, நீங்க ஒரு டாலர் சிம்பிள் கொடுத்தாலுமே நாட் அண்ட் வேலிட் இமெயில் அட்ரஸ்னு வரும். சோ நீங்க இந்த இடத்துல இன்னொரு யூ ஒன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணாலுமே நாட் அண்ட் வேலிட் இமெயில் அட்ரஸ் தான் வரும். சோ எதனாலன்னு பாத்தீங்கன்னா 5 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும்ங்கிறது நம்மளோட கண்டிஷன். அதுக்கப்புறம் 5 கேரக்டர்ஸ் தவிர எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டருமே அதை நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணாது. சோ அதனால நம்மளுக்கு அது வந்துட்டு நாட் அண்ட் வேலிட்னு தான் சொல்லும். சோ அதே மாதிரி நியூமரிக்ஸ்ல கூட நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகலாம். சோ இப்போ இந்த இடத்துல நான் 1 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணாலுமே நம்மளுக்கு வேலிட் இமெயில் அட்ரஸ் தான் வரும். சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் நம்ம அப்படிதான் கொடுத்துருக்கோம். சோ ஸ்டார்டிங்ல இந்த செட்ல கொடுத்துருக்கிற எதை நீங்க ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் கேரக்டர் நீங்க கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் வரும். சோ இந்த இடத்துல நான் பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ பெர்சன்டேஜ் கொடுத்தாலுமே வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு தான் வரும். சோ நீங்க அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு ரன் பண்ணாலுமே வேலிட் இமெயில் அட்ரஸ் தான் வரும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செட்ல என்னென்னலாம் நம்ம கொடுத்துருக்கோமோ அதுக்கு முன்னாடி நம்ம கேப் சிம்பிள் கொடுத்துருக்கோம். சோ கேப் சிம்பிள் அப்படின்னா ஸ்டார்ட் வித் அப்படின்னு அர்த்தம். சோ இதுல என்னென்னலாம் ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு வேலிட்னு தான் நம்மளுக்கு வந்துட்டு கன்சிடர் பண்ணும். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு நீடுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டு அந்த மெயில் ஐடி கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்ஸ்ல தான் நம்மளுக்கு வந்துட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல இந்த ஆர் நம்ம எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ரா ஸ்ட்ரிங்கை நம்மளுக்கு வந்துட்டு டிஃபைன் பண்ணும். ஸோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இடத்துல நம்ம வந்துட்டு அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பார்க்கும்போது பேக் ஸ்லாஷ் வச்சு நம்ம வந்துட்டு டி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எஸ்கேப் சீக்வன்ஸா கன்சிடர் பண்ணாம ரா ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணணும்ங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஆர் கொடுத்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ இது இல்லாம நீங்க கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ரன் ஆகும். பட் ஒரு சில கேசஸ்ல நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு எஸ்கேப் சீக்வன்ஸா கன்சிடர் பண்ணக்கூடாது, இதை வந்துட்டு ரா ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ண நம்ம சொல்ற வேண்டிய நீட் வரும். சோ அந்த மாதிரி சமயத்துல வந்துட்டு இந்த இடத்துல நீங்க அந்த ஆர்ங்கிறத கொடுக்கணும். சோ அது வந்துட்டு ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா தட்ஸ் அன் ப்ராப்பர் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்காக தான் அந்த இடத்துல ஆர்ங்கிறத போட்டிருந்தேன். சோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் அது இல்லாமலே கூட நம்மளுக்கு வந்துட்டு ப்ராப்பரா நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட்ல இருந்து எப்படி ரெகுலர் எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு மெயில் ஐடி வந்துட்டு வேலிடா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.